ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு நடிகை. பல மொழிகளில் பார்த்தோன்னா நடித்து வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே யதார்த்தமான நடிப்பை காட்டக்கூடியவங்க. பல வெப்சீரிஸ்லையும் இவங்க நடித்து ரொம்பவே பிரபலமானாங்க. இவங்க நடிக்கிறாங்கனாலே ஹோம்லி லுக் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இவங்களுடைய அண்ணனான மணிகண்டன் அவர்கள் இப்போ அவருடைய மனைவி பிரிந்து வாழ்ந்து வந்துட்டுருக்காராம். என்ன காரணம் அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. சோபிதா அவர்கள் இருவருமே திருமணமானதுக்கு பின்னாடி இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கார். அதனால் மகனை பார்த்துக்கணுன்னு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமாக வீட்டிலே இருந்துட்டாங்க. மணிகண்டன் நிறைய சீரியல்களில் நடிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு நடிகராகவும் பிக் பாஸ் சீசன் 7 பார்த்தோன்னா அவர் கலந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியாகவும் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவர் கிளப் ஒன்று வாங்கியிருக்காரு. அதை வாங்கினதுக்கு அப்புறமாக அங்கேயே முழு மூச்சாக இருந்திருக்கிறார். அப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களும் கேட்டிருக்கிறாங்க, சரியாக பதில் அளிக்கலை. அதற்கப்புறம் மனைவியோட அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்திருக்கு. குழந்தையை பார்க்காம கூட இவர் பார்த்தோன்னா அங்கேயே கதின்னு இருந்திருக்கிறாரு. அதனால் டென்ஷனான சோபிதா அவர்கள், நீங்கள் அடிக்கடி வெளியில் போய் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் ஏன் இங்கே இருக்கேன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டாங்களாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தன்னுடைய அண்ணனையும் அண்ணியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மணிகண்டன் அவர்கள் வீட்டில் கோச்சிக்கிட்டு வெளியில் போய் ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு போயிருக்கிறாரு. ஐஸ்வர்யா தத்தாவோட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சமீப காலமாகவே சில விஷயங்கள் ரொம்பவே புரளியாக கிளம்பி வந்துட்டுருக்கு. இப்போ சோபிதா அவர்கள் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. சின்ன திரையில் நடித்து வந்துட்டுருக்காங்க. பல சீரியல்களையும் படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி மணிகண்டன் அவர்கள் நல்லா இருந்தார், ஏன் அவருக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மனைவியும் பார்க்க முடியாமல் குழந்தையும் பார்க்க வராமல் எங்கேயோ ஒருத்தர் இருக்காரே அப்படின்ற மாதிரி எல்லோருமே அவரை நினைத்து வருத்தப்பட்டு வந்துட்டுருக்காங்க. சீக்கிரமே சோபிதா அவர்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ரசிகர்கள் கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இருவருமே இப்போ பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்றது சமீப காலமாகவே அதிக அளவில் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போன்ற விஷயங்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.